ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 கொரிந்தியர் 4 வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் அது பேசிக்கொண்டே இருக்கும். விசுவாசம் பேசுகிறதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் தேவனுடைய காரியங்களை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து, அவருடைய சித்தத்தை அறிந்து பேசுகிறவர்களாய் இருந்தால் மட்டுமே உங்களுடைய விசுவாசம் வளரும். யுவர் ஃபெய்த் நெவர் க்ரோஸ் பியாண்ட் யுவர் கன்ஃபெஷன். நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பாஷையை பேசுகிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். ஸோ ஸ்டார்ட் கமாண்டிங் வித் யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளைகளை ஆரம்பியுங்கள். டோன்ட் லிவ் an average life. Don't live, keep living struggling life. நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நெருக்கத்தை பார்த்து பேசுங்கள், கட்டளையிடுங்கள். இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு நாள் சீஷர்கள் எல்லாம் பார்த்து அவர் சொன்னார், நீங்க அக்கறைக்கு போலாம் என்று சொல்லி மார்க்கு 4 நாம் பார்க்கிற பொழுது அங்கே இயேசு படகிலே அவர்களோடு கடந்து போகிறதை பார்க்கிறோம். அந்த சுழல் பலத்த காற்று எழும்பின பொழுது ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்ட பொழுது இயேசு என்ன தெரியுமா பண்ணார்? அவர் எழுந்து காற்றை அதட்டினார். காற்றை அதட்டி கடலை பார்த்து சொன்னாரு, இறையாதே, அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இங்க அமைதல் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், இயேசு பேசின அந்த வார்த்தையினால் அது உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுமா? நீங்கள் பேச வேண்டியது என்ன தெரியுமா? பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கிறதா? போராட்டம் என் வாழ்க்கை விட்டு வெளியில் போ என்று சொல்லுங்கள். அது கீழ்ப்படியும். நிரந்தரமான ஒரு சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். உங்களுடைய சரீரத்தில் வியாதி இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தில் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை என்று சொல்லுங்கள். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பேசக்கூடாது என்பது பிசாசனுடைய தந்திரமாயிருக்கிறது. நம்ம மார்க்கு 10 நாம் பர்திமேயுவை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். அவன் இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று அறிந்து அவன் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். அங்கிருந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்க, குருட்டு பயல, அமைதியாயிரு என்று அதட்டினார்கள். அவனை பேசாதிருக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த உலகம், சூழ்நிலை, பிசாசு மனிதர்கள் மூலமாய், சூழ்நிலைகள் மூலமாய், சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன்ஸ், இவைகள் எல்லாம் வைத்து இட் டசன்ட் வாண்ட் டு ஓப்பன் யுவர் மவுத். பிசாசு உங்கள் மவுத்தை சீல் பண்ணியிருக்கிறான். நீங்கள் பேசினீங்கன்னா அவன் தொற்று போவான். நீங்கள் அமைதலாக இருந்தால் அவன் அட்வான்ஸ் ஆகுவான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் பர்திமேயு அவனை சைலண்ட் பண்ண நினைச்சாங்க. ஆனால் அவன் வைலண்ட்டாக மாறினான். அவன் முன்னிலும் கத்தினதற்கு அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. So this is your day. This is a day of deliverance. Start speaking. Hallelujah. விசுவாசம் இருக்கதா? பேசுங்கள். Hallelujah. பேச உங்களுடைய விசுவாசம் அதிகமாகும். You will see the God's glory manifesting. தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை காண்பீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க? தேவ பிள்ளைகள் நம்ம சைலண்ட்டாக இருக்கணும், விசுவாசம்னா அமைதியாக இருக்கணும். இல்லை, விசுவாசம் பேசும். You have the same Spirit of God in you. God, when Jesus spoke, miracles happen.
இன்னைக்கு நீங்கள் பேசுகிற பொழுதும் அதே நடக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, உடைய மகிமையான அற்புதமான விசுவாசத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அமைதலாக இருக்கும்படி அழைக்கப்படவில்லை. ஜீவனுள்ள தேவனை எங்களிலே கொண்டிருக்கிற நாங்களும் விசுவாசத்தை பேசவும் ஜெயிக்கவும், பிரச்சனைகளை அதமாக்கி இயேசு எனக்கு வெற்றி தந்தார் என்று சாட்சியாய் வாழவும், அந்த வார்த்தையினாலே நாங்கள் ஜெயமாய் வாழவும் எங்களை அழைத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உடைய குடும்பத்தை, உடைய நிலைமைகளை உடைய பாதப்படியிலே கொண்டு வருகிற ராஜா, நன்மையினாலே முடிசூட்டுகிறவர். இந்த பிள்ளைகளுக்கு நீர் தயவு பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.